இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஏழ்மையான விசைத்தறி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். போதுமான வேலைவாய்ப்பின்றி வறுமையில் வாடி தவிக்கும் விசைத்தொழிலாளர்களின் ஏழ்மையை சாதகமாக பயன்படுத்தி அவர்களின் சிறுநீரகத்தை ஒரு கும்பல் சட்டவிரோதமாக திருடியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. 10 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்து அதற்காக 1 லட்சம் ரூபாய் முன்பணமும் கொடுத்து அழைத்து சென்று சிறுநீரகத்தை திருடும் கும்பல் தங்களின் வேலை முடிந்தவுடன் மிக குறைவான தொகையை கொடுத்து அப்பாவி தொழிலாளர்களை ஏமாற்றியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் 40,000 கேட்டாரு ஒரு புரோகிட்ட. அவங்க நம்ம எங்கன்னா ரச்சிமில், நம்ம கோயம்புத்தூர் ரச்சிமில் அங்க ஒரு ஆட்சி ஒரு பயம் கொடுக்கலாம். 40,000 கொடுக்கல. எனக்கு கடனை இருக்குது. அந்த காசு வச்சு நான் 15,000 பண்ணிட்டு நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் தான் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு தாட்டியே ஒரு பையன் உனக்கு 45,000 தாண்டா அப்படின்னாரு. அப்புறம் போனேன். அப்புறம் எல்லாம் பைக்லேயே நான் 10 வருஷம் வேகம் கூட்டி போகிறேன் பைக்லேயே. அந்த கோயம்பேடுலேருந்து அவங்க ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தேன். அவங்க அந்த ஆஸ்பத்திரி அங்கே போய் எல்லாம் செக்கப்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. அப்புறம் சரின்னு பார்த்தேன். அந்த அவரு நான் 45 கிலோ வர மாட்டேன், சேர்க்கணும். சரி நீ வேலை முடிட்டோம், நான் சேர்த்து கொடுப்பேன். நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பின்றியும் வாங்கிய கடன்களை கட்ட வழியின்றியும் தவித்து வரும் விசைத்தறி தொழிலாளர்களை, அதிலும் குறிப்பாக பெண்களை குறிவைத்து இந்த சட்டவிரோத சிறுநீரக திருட்டு சம்பவம் அரங்கேறி உள்ளது. விசைத்தறி தொழிலாளர்களில் பாதி பேருக்கு ஒரு சிறுநீரகம்தான் இருக்கும் என சிறுநீரகத்தை பறிக்கொடுத்தவர் ஒருவரே அளித்திருக்கும் வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி பையனா பாதி வாசி இருக்காங்க, காவேரி எடுத்துக்கிட்டு 3/4 இருக்காது. காவேரியில் அதே மாதிரி இருந்தாலும் ஒட்டமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிட்னி ஒன்றா ஒன்றுதான் லேடிஸுக்கு பயங்கரமாக. நேற்றல்ல இன்றல்ல கடந்த பல ஆண்டுகளாகவே அரங்கேறி வரும் இந்த சிறுநீரக திருட்டு சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஆனந்தன் என்பவர் இடைத்தரகராக செயல்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வசித்து வரும் விசைத்தறி தொழிலாளர்களை ஆசை வார்த்தை கூறி பெரம்பலூர், திருச்சி, கொச்சி உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி நடைபெறும் சிறுநீரக திருட்டு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தொடங்கி முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி திமுக கவுன்சிலர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 1 வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன். இந்த கிட்னி சம்பந்தமாக பக்கத்தில் அருகாமையில் நடந்தது. அதை அந்த ஒரு 4 நாளைக்கு காவல்துறையினர் ஒரு பரபரப்பு காமிக்கிறாங்க. டிஎஸ்பி விசாரணை பண்ணாரப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் 4 நாள் ஒரு பரபரப்பை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாமளும் ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்கிறாங்க. அதனால் எந்த ஒரு நடவடிக்கையோ பயனும் இல்லை. சிறுநீரக திருட்டு விவகாரம் பூதாகரமான நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ராஜாமோகன் தலைமையிலான மருத்துவக் குழு விசாரணையில் இறங்கியுள்ளது. அவர்கள் விசாரணையை ஒருபுறம் தொடங்க, மறுபுறம் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவராக கருதப்படும் திமுக நிர்வாகி ஆனந்தன் தலைமறைவாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தலைமறைவாக இருக்கும் ஆனந்தன் உட்பட அவருக்கு உடந்தையாக இருந்த தனியார் மருத்துவமனைகள் உட்பட அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பார்த்திபன். மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.